ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன், பட் டைம் கிடைக்கல. ஸோ ஈவினிங் தான் டைம் கிடச்சிது. ஸோ தேங்க்யூ ஃபார் பேஷன்ட்லி வெயிட்டிங் ஃபார் மை வீடியோ. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்தது. ஸோ ஐ ஹேட் மெட் அன் இண்டிவிஜுவல். ஸோ இஸ் அபவுட் 65 years old. அவர் ஒரே கம்பெனியில் 28 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிருக்கார். அவர் டிகிரி முடித்த உடனே அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு 28-29 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிட்டையர் ஆகிருக்கார். நம்ம காலகட்டத்தில், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரே கம்பெனியில் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணுறதுங்கிறது நியர்லி இம்பாசிபிள் இல்லையா? யங்ஸ்டர்ஸ் தே ஆல்வேஸ் ஹேவ் திஸ் டெண்டன்சி டு ஸ்விட்ச் ஃப்ரம் ஒன் டு அனதர். இங்கிலீஷில் ஒரு ப்ரோவர்ப் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. அது ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ் அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் அதை யங்ஸ்டர்ஸ் அணுகிற முறை எப்படின்னா, ரோலிங் ஸ்டோன் கெட்ஸ் பாலிஷ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ த மோர் யூ கீப் ரோலிங் இட் பிகம்ஸ் மோர் பாலிஷ்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ திங்ஸ் சேஞ்ச் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். பட் வாட் இஸ் கான்ஸ்டன்ட் ஹியர் இஸ் அவர் கமிட்மெண்ட். நம்ம எப்படி அந்த ஒரு விஷயத்தை அணுகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஃபியூ கிளிப்பிங்ஸில் உங்களுக்கு நான் சொன்னது நெட்வொர்க்கிங். அந்த நெட்வொர்க்கிங் எப்படி உங்களுக்கு உங்களுடைய ட்ராவலை பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு எப்படி கொண்டு போகும் அப்படிங்கிறதும், அது என்னோடய லைஃப்பில் அது எப்படி எனக்கு ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ கிடச்சிதுங்கிறதும், அதனால் நான் கற்றுண்ட விஷயங்கள் என்னங்கிறது உங்களுக்கு நான் ஃபஸ்ட் இனிஷியலாக சொல்லியிருந்தேன். லேட்டஸ்ட் வீடியோ நான் போடும்போது வாய்ஸ் கிளியராக இல்லைன்னு சில பேர் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ வில் மேக் ஷுர் தட் ஆல் மை ஆடியோ இஸ் சவுண்ட்ஸ் கிளியர். உங்களுக்கு கிளியராக கேட்குற மாதிரி நான் பண்ணுறேன். ஐ எம் பேயிங் மோர் அட்டென்ஷன் டு இட். ஓகே, கம்மிங் பேக் டு த சப்ஜெக்ட் ஸோ ஹவு டு வி எப்படி நம்ம இந்த விஷயத்தை அணுகலாம் அப்படிங்கிறது. அதாவது ஒரு ஜென்ரேஷனில் இப்போ எங்கள் அப்பாவுமே கூட ஹி ஒர்க் ஃபார் அ ஹோட்டல் ஆல்மோஸ்ட் 45 years 45-50 years ஒரே ஹோட்டல் ஒர்க் பண்ணியிருக்கார். சமயக்காரன்றார். ஹி ரிட்டையர் ஃப்ரம் தேர் ஆஸ் அ குக். அதனால அவருக்கு எதாவது பெனிஃபிட் நடந்ததா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஆனால் வென் யூ ஒர்க் ஃபார் அ லார்ஜர் ஆர்கனைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா அல்லது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி இருக்கும்போது ஜென்ரலி தே பே யூ பென்ஷன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆனால் இந்த காலத்தில் வி லுக் அட் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஆனால் கான்ஸ்டண்ட்டாக ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வெரெவர் யூ ஆர், நீங்கள் ஒரே ஆர்கனைசேஷனில் பல வருஷம் ஒர்க் பண்ண பிளான் பண்ணியிருக்கீங்களா, அல்லது உங்களுடைய திறமையும் உங்களுடைய சாமர்த்தியத்தையும் யூஸ் பண்ணி வெவ்வேறு இடங்களில் போய் வாழ்க்கையை சீக்கிரம் நீங்கள் உங்களுடைய இலக்கை அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன் திங் யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர், கமிட், என்ஜாய் வாட் யூ டூ. நீங்கள் பண்ணுற விஷயத்தை, உங்களுக்கு என்ன விஷயத்தை ரொம்ப என்ஜாய் பண்ண பிடிக்குமோ, நீங்கள் எடுத்துன்ற துறையில், யூ மே பி அ சேல்ஸ் பர்சன் ஆர் அன் என்ஜினியர் ஆர் அ டாக்டர் ஆர் எனி ப்ரொஃபஷன் தட் யூ ஆர் இன், எந்த ப்ரொஃபஷனல் நீங்கள் இருக்கீங்களோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணும்போது என்னாகும், அதனுடைய அவுட்கம் ஃபார் பெட்டர். உங்கள் வீட்டில் சமையல்லே எடுத்துங்களேன். சப்போஸ் இஃப் யூ ஆர் இன் த கிச்சன் மேக்கிங் சம்திங் ரியலி டெலிஷியஸ், இஃப் யூ ஆர் பேஷனேட் அபவுட் டூயிங் தட், அதனுடைய அந்த அவுட்கம் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க, ஆஹா இன்றைக்கி சூப்பராக சமைச்சிருக்கீங்க அப்படின்னு. த ரீசன் இஸ் யூ ஹேவ் டன் இட் வித் லாட் ஆஃப் லவ், அஃபெக்ஷன், பேஷனோடு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த அவுட்கம் அதனால நல்லா வந்திருக்கு. ஸோ தெர்ஃபோர் நீங்கள் எந்த ஒரு கரியர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கரியரில் உங்களுக்கு பிடிச்ச கரியராக நீங்கள் எடுத்துக்கோங்க. தட் வில் பி லாட் ஆஃப் ஷார்ட்கட்ஸ். நிறைய ப்ரெஷர் இருக்கும் உங்களுக்கு. பியர் ப்ரெஷர் வரும், ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷர் வரும், ஏய் டூ திஸ் அது எடுத்துக்கோ இது எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. பட் யூ ஸ்டிக் டு யுவர் பேஷன். அந்த பேஷனோடு நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது உங்களால் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த வேலையை அழகாக கொண்டு போக முடியும். பிகாஸ் யூஆர் டூயிங் இட் வித் அவுட் ஆஃப் பேஷன் நீங்கள் பண்ணுறீங்க. இது கம்பல்ஷன் இல்லாமையோ அல்லது வேறு எந்த ப்ரெஷர் இல்லாமையோ உங்கள் பேஷனோட பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு டெலிவர் அ பெட்டர் ரிசல்ட். ஸோ அதுதான் ஐ தாட் ஐ வில் ஷேர் வித் யூ. ஏன்னா நீங்கள் அவரோட பேசும்போது எனக்கு தோணிச்சு. ஃபியூ அதர் திங்ஸ் ஐ வுட் லைக் யூ டு ஐ வில் ஷேர் வித் யூ ஆஸ் வி கோ அலாங். எந்த மாதிரி நம்ம விஷயங்களை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற என்னுடைய லேர்னிங்ஸ் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஐ வில் கீப் ஷேரிங் them with you little by little so that we kind of travel together without any average. Thank you friends. Have a phenomenal evening. Bye bye.